அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாஜக அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உருவாயிருச்சு. பாஜக கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இறுதி முடிவெடுத்து உதறி தள்ளுற நிலைக்கு அதிமுக வந்துருச்சு. அதற்கெல்லாம் காரணம் நயினார் நாகேந்திரனை பாஜகவில் யாரும் மதிக்கிறதே இல்லை. அதனால் பாஜகவுடைய தலைவர் பதவியிலிருந்து நயினார் நாகேந்திரன் விலகிறதா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நயினார் நாகேந்திரன் விலகிறதுனால மறுபடியும் அண்ணாமலையே தமிழக பாஜகவுக்கு தலைவராக பதவியேற்க போகிறாருங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் உருவாயிருச்சு. மறுபடியும் அதிமுகவில் ஒருவேளை அண்ணாமலை அங்கே தான் நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டோமே, நாங்கள் அப்போ வெளியே போகிறோங்கிற முடிவை அதிமுக தரப்பு எடுத்தாச்சுங்கிற இன்னொரு ஆச்சரியமான தகவலும் வருது. இப்போ கடைசியில் பிரிஞ்சாங்க, சேர்ந்தாங்க, மறுபடியும் பிரிகிறாங்க, முடிவு என்னங்க அப்படிங்கிற சில நிமிட தகவல்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் தெரியும், திரு அண்ணாமலை அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்களை அவர்கள் குறித்து அவதூறாக பேசியதால் தான் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம், வெளியே வருகிறோன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லிவிட்டு அதிமுக அந்த கூட்டணியிலேருந்து விலகுச்சு. விலகின நிமிடமே அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் குஷியாயிட்டு ஊருக்கு ஊர் இனிப்பு வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை குதூகலத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்படி இருக்கிறப்ப ஐயோ, தமிழ்நாட்டில் அதிமுக இல்லாட்டி நம்ம டெபாசிட் கூட வாங்க முடியாது, எப்படியாவது நம்ம அதிமுகவில் கூட்டணி சேரணுங்கிற ஒரு முடிவில் பாஜக மேலிட தலைமை குறிப்பாக அமித்ஷா முயற்சி பண்ணதோடைய விளைவு தான் கூட்டணி மீண்டும் அமைக்க வேணுங்கிற முறையில் அண்ணாமலையை நாங்கள் உங்கள்கிட்ட கூட்டணி அமைக்கணும்னா உங்கள் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிற நிபந்தனையை இபிஎஸ் வைத்து தான் சொல்லப்படுது. அவர் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன், நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் பாஜக தலைவராக இருக்க மாட்டேன்னு சொல்லி அண்ணாமலையும் சொன்னதாக செய்தி வருது. இது ரெண்டும் டேலி ஆனதுனால அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து விலக்கிட்டு அந்த இடத்துல புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமனம் பண்ணார். புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமனம் பண்ண உடனே மறுபடியும் ஏதோ 2 பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு திடீர்னு சென்னையிலேருந்து டெல்லி போன எடப்பாடி அவர்கள் மறுபடியும் பாஜகவுடைய கூட்டணியை ஏற்படுத்தினார். அதை தமிழ்நாடு அமித்ஷா அறிவித்தார ஒழிய 2 கட்சிக்கும் அது ஜெல்லாகலை. இந்த கூட்டணியை அதிமுக கொண்டவர்கள் மாதிரி இனிப்பு வழங்கி கொண்டாடவும் செய்யலை. மறுபடியும் பாஜக அதிமுக கூட்டணிங்கிற அறிவிப்பை எடப்பாடி அவர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அமித்ஷா அறிவித்தார ஒழிய தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி அமைச்சரவை தான் ஆட்சி அமைக்கணும்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு பல விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் உறுதியாக தேசிய ஜனநாயக முன்னணி, அதாவது பாஜகவுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தான் ஸ்ட்ராங்காக அமித்ஷா சொல்ல, இங்கே கூட்டணி மந்திரி சபைக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் ஒரு சிலர் பேச இந்த பேச்சே சர்ச்சையாகி ஒரு கட்டத்தில் அதெல்லாம் இல்லை, கூட்டணி மந்திரி சபை தான் அதை முடிவு செய்கிறது அமித்ஷா தாங்கிற மாதிரி தெளிவாக பாஜக தலைவர் பேசினதை விட ஒருபடி மேலே போயிட்டு அந்த ராஜா அவர்கள் இங்கே யார் முதலமைச்சருங்கிறத டெல்லி தான் முடிவு பண்ணும், நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம், ஐ கமிட்டி அங்கே டெல்லி தான் முடிவு பண்ணுன்னு பகிரங்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு பேசின பிறகு ஆஹா, பாஜக விட்டு நம்ம எப்படியாச்சும் கலட்டிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் மதுரையில் நடத்திய முருகன் மாநாட்டில் அதிமுகவுடைய 4 முன்னாள் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் இழிவுபடுத்தி காணொலியை வெளியிட்டதும்
அதுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் கோபப்படாமல் இந்த அதிமுக அமைச்சர்கள்லாம் பார்த்து ரசித்ததையும் எதிர்க்கட்சியான பலரும் திமுக காரங்களும், ஏயா உங்கள் தலைவர் நம்ம தலைவர் அண்ணாவே இப்படி பழித்து பேசுகிறாங்க, நீங்கள் நின்று ரசிச்சிங்களே, இது நியாயமானு கேட்ட பிறகு 3 நாள் சென்று கோபம் வந்து ஆட்சேபனை தெரிவித்த அதிமுக காரங்களை பார்த்து அதிமுக தொண்டர்கள்லாம் கடுப்பானதும் செய்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலைமையில் தான் ஆகா இனிமேல் நம்ம வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் விளங்கவே விளங்காது, நம்மளுக்கு ஓட்டும் கிடைக்காது, விலகிறது தான் முடிவுங்கிற கருத்து பலராலும் பேசப்பட்ட வந்த நிலையில் எப்படியாவது என்னை மட்டும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி போன்றவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு வேலு முருகன் சிலையும் கொடுத்து ஆதரவு கொடுத்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ராசா அப்படின்ட்டு கெஞ்சினதாகவும், இவங்க உள்குத்து வேலையில் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் போன்ற ஆளுகை செய்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்ற குழப்பம் இருக்கிறப்ப முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா அவ்வளோதான், அதிமுக வந்து சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் இல்லை, சாதாரண தலித்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் யார் ஓட்டுமே கிடைக்காது, கண்டிப்பாக அது பெரிய இதை ஏற்படுத்தும் அப்படின்ற அவரும் செய்தியை வெளியிட, ஆக அந்த கூட்டணியை விட்டு விலகலாங்கிற முடிவை கிட்டத்தட்ட இபிஎஸ் எடுக்கிற சூழ்நிலையில் பாஜகவுடைய தற்போதைய தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்களும், எனக்கும் இங்கே பாஜகவில் நான் தலைவர்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இங்கே மரியாதையே இல்லை, என்ன யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஒரு கட்சியில் நம்ம பாஜகவில் வந்து நகர செயலாளருங்கிறாங்க, நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன், அப்படியா நான் நகர செயலாளரா, அப்படி யாரும் என்னை போட்டதாக எனக்கு தெரியாது, ஒருவேளை அவன் சொல்லியிருப்பானோ அப்படின்னு அந்த நகர செயலாளருங்கிறவர் சொல்கிறாரு. இப்படி நிர்வாகெல்லாம் வலுக்கட்டாயமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கே மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரனை பேசின இந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு அடுத்த செய்திக்கு நம்ம உள்ளே போவோம். அப்போ ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் கிளைக்கழக செயலாளர் தானே அப்படின்னு கேட்டேன். கிளைக்கழக செயலாளர் நான் இல்லையே, கண்ணை என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நான் ஃபோட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாங்க. நான் ஃபோட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இல்லைப்பா நீ தான் கிளைக்கழக செயலாளர், உங்கள் பேர் ஃபோன்லாம் இருக்குது, நான் நயினார் என்ன தெரியுமா உனக்கு, நான் முந்தின அமைச்சராக இருந்தேன், இந்த பஸ்ஸெல்லாம் ஓட்டும்போது அம்மா அப்படி அமைச்சராக இருந்தேன், அப்படியே எனக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் வந்து கண்ணன்ட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் வந்து கடலூரை சேர்ந்த ஒரு பாஜக பெண் நிர்வாகிகிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டவுடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அவங்க நயினார் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு, ஏன் நயினா நீ சும்மா இருக்க மாட்டியா, ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு ஒரு மிரட்டி ஃபோனை கட் பண்ணிருச்சான். இப்படி நயினாவுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் வித்தியாசம் தெரியாத நிர்வாகிகளை வந்து கட்சியில் போட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வந்து ரொம்ப நொந்து போயிட்டு அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறதோட, அப்போ இனிமேல் நம்மளுக்கு சரி வராது, இந்த கட்சியை விட்டு கழட்டிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நயினார் நாகேந்திரனை வந்து யாரும் மதிக்கலைங்கிறத விட, நயினார் நாகேந்திரனை வந்து தலைவராக போட்ட பிறகு அண்ணாமலையுடைய ஆதிக்கம் குறைஞ்ச மாதிரி இல்லை, எப்படியாவது நம்ம வந்து பாஜகவில் வந்து பொறுப்புக்கு வரணுங்கிற ஒரு துடிப்பில் அண்ணாமலை இருக்கிறாரு. அதனால் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை வந்து கட்சியில் உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து வருது. அதனால தான் இப்போ வந்து நம்ம வேறு வழி இல்லை, நம்ம விலகிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். இப்போ தலைவர் பதவியிலேருந்து அவர் விலகிறாரு. அவர் விலகிறதுனால மறுபடியும் அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பொறுப்புக்கு வர்றாரு. அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புக்கு வர்றதுனாலையும் மதுரை மாநாட்டில் வந்து பெரியாரையும் எங்கள் அண்ணாவையும் இகழ்ந்து பேசுனதுனாலையும் நாங்கள் அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போகிறோம் சாமி அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அதிமுக வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருது அப்படிங்கிற ஒரு கரண்ட் அப்டேட்டு தான் இந்த செய்தி. ஆக இப்போ நமக்கு தெரிய போகிறது என்னென்னா, விலகுனாங்க, சேர்ந்தாங்க, மறுபடியும் விலகுறாங்க, விலகிற நயினார், சேர்ற அண்ணாமலை, உடையிற பாஜக அதிமுக கூட்டணி, இப்படிங்கிறது தான் புது செய்தியாக இருக்குது. சரி, இதோடைய ரிசல்ட்டு என்னென்னா, கன்ஃபார்மாக 2026 தேர்தலில் 4 அணியாக போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அந்த 4 அணியாக நிற்கிறதுனால நமக்கு குஷிதான் சொல்லி திமுக கூட்டணியும் திமுக கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலினோடும் மிக உறுதியாக இருக்காங்க.
ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தபடி இலக்கு 200ங்கிறத அவங்க மிக சுலபமாக பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்து.